கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுதே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் மனதில் வைத்து கொண்டு இதை நாம் தியானிக்க வேண்டும். காரணம் என்ன? அது 29ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று இங்கே கடவுள் சொல்வது, நீங்கள் விரும்புவது, நீங்கள் எதிர்பார்ப்பது, நீங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருப்பது, நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருப்பது, இவைகளுக்கு மாறாக உங்களை குறித்து நான் சிந்திக்கிறேன் என்று ஆண்டவர் ஒருபோதும் சொன்னதே இல்லை. இயேசுவானவர் அற்புதங்களை செய்ய விழைகின்ற நேரங்களில் யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை, அல்லது எனக்கு வியாதி இருக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் பார்க்க முடியவில்லை என்றாலும் சொல்லுகிறார்களோ, அவர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னது என்ன? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று ஆண்டவர் சொன்னார். எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்வதை, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுப்பதை கடவுள் தம்முடைய விருப்பமாகவே வைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தான் எரேமியாவை தீர்க்கதரிசி கொண்டு கடவுள் பேசும்பொழுது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னவற்றையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கொடுக்கும்படிக்கு நானும் உங்கள் பேரில் விருப்பமுள்ளவராக இருக்கின்றேன். நீங்கள் விரும்புகிறதை, இன்னும் யோவான் அற்புதமாக சொல்லுகின்றார், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று கடவுள் வாக்கு கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் பேசும் பொழுது, நான் நிர்ணயித்திருக்கிறபடியே உங்களை குறித்து நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகளை கொடுக்கும்படி நான் நிர்ணயித்திருக்கிறேனே, அந்த தீர்மானத்தின்படியே நான் நினைத்திருக்கின்ற அந்த காரியம் அப்படியே நிலை நிற்கும் என்று கடவுள் சொல்லித் தருகிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கிறதான எந்த நன்மைகளையும் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால் அவர் என்ன சொல்கிறார்? நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அது மாத்திரமல்ல, கடவுள் சொல்லுகிறார், நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய கடவுள் நமக்கு ஆணையிட்டு கொடுக்கின்றார். என்னவென்று, நீங்கள் எதிர்பார்க்கிறவைகளை நான் கொடுக்க நான் தீர்மானித்திருக்கிறேனே, அது அப்படியே நடக்கும். அதை ஒருவரும் மாற்ற முடியாது, ஒருவரும் அதை கிழித்து அல்லது கிறுக்கி போட முடியாது. நான் நினைத்திருக்கிற காரியம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் கால தாமதத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் எவ்வளவு தாமதமாக காரியங்கள் ஆண்டவர் செய்கிற காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவை இன்னும் அதிக மகிமை உள்ளதாக, மேன்மை உள்ளதாக இருக்கும். காரணம், நம்முடைய கடவுள் எப்பொழுதுமே
நம்மை காத்திருக்க வைக்கின்ற கடவுள் அல்ல. நாம் எதிர்பார்க்கிறவைகளை ஏற்ற நேரத்தில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். ஆகையால் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எந்த காரியத்தை யோசித்து தீர்மானித்து இவைகள் என் குடும்பத்தில் நடைபெற வேண்டும், என் வாழ்க்கையில் இது நிறைவேற வேண்டும், அல்லது நான் இதை செய்து முடிக்க வேண்டும், அல்லது கடவுள் இதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதே காரியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக கடவுள் தீர்மானித்திருக்கிறார். ஆகவே அது தடைப்படாது. காத்து கொண்டிருங்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அது வரும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனை அருமையான ஆண்டவராய் எங்கள் மன விருப்பத்தை தரவும், எங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றவும், ஆண்டவரே நாங்கள் ஆசிக்கின்ற விரும்புகின்ற காரியங்களில் எங்களுக்கு உதவி செய்யவும் கர்த்தாவே நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வார்த்தைக்காக உமக்கு தோத்திரம். ஆம் தகப்பனே, ஆண்டவரே நீர் நிர்ணயித்திருக்கிற காரியத்தை ஒருவரும் மாற்றவே முடியாது. அத்தனை வல்லமையுள்ள கடவுள் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும்படியாய் நீர் தீர்மானித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் எங்கள் வாழ்க்கையில் தீர்மானித்திருக்கிற அந்த நன்மையான காரியங்களை ஏற்ற நேரத்தில் கொடுத்து எங்களை மகிழ்ந்திருக்க செய்யும்படி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.